கருப்பசாமி இருக்கார். அது சங்கடி கருப்பசாமியா? சங்கடி கருப்பு இருக்காரா? அந்த கருப்பசாமி இருக்கார். அந்த பகுதியில் ஒரு பெரிய ஓடக்கரை இருக்கா? இந்த எல்லைக்குள்ளெல்லாம் போய் பார்க்கும் பொழுது உனக்கு 9 வருடங்களுக்கு முன்னாலேயே உன் குடும்பத்துக்குள்ளே மந்திர தந்திரத்தால் பாதிப்பு ஏற்பட்டு சில பேர்கள் உடல்நிலைகளால் பாதிக்கப்பட்டு குடும்பத்தில் பிரிவுகள் நடந்து நிறைந்த செல்வங்களை பிரிந்து இடம் சம்பந்தமான பிரச்சனைகளாக வந்து சேர்ந்துருச்சு. இப்போ நீ எந்த இடத்துக்கு போனாலும் தரித்திரமாக இருக்குமே தவிர தெய்வமாக இருக்காது. கால் வந்துட்டு வா, போயிட்டு வா. இல்லை எங்கே தேடுவேன். இந்த ஆண்டில் தை பிறந்த உடனே வீட்டில் உன்னை நான் குடியிருக்கக்கூடிய சக்தியை தாரேன். செய்வன சக்தியை மீறியாச்சு. சந்தோஷமாக இருமா. ஒரு கேள்வி கேட்பேன், பதில் சொல்லுவியா? சேவல் அறுப்பீங்களா? அறுத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஏன்னு பாட்டு விட்டேள். அப்படி ஒரு குறை இருக்குன்னு அங்கேருந்து பேச்சு வருது. பண்ணுங்கோ, போங்கோ. வாப்பா ஐயனாரே, இப்படி சாமி ஆடுறது மாதிரி சொல்லிட்டா சாமி கூப்பிட்டுருவாருன்னு யாரும் நினச்சிடாதீங்க. கால் வந்துட்டு வா. ஆமாம், அது ஒரு கதையாக இருக்கக்கூடாதுண்ணா. வெள்ள நல்ல குதிரையில வீரமான கோலத்தோட சாட்டை நல்ல கையில் வைத்து சங்கார வண்டி வாரா. பேச்சு தாய் பக்கம் ஒரு வீரனாறு பக்கம் ஒரு கூட இருப்பான் கருப்பசாமி. கால் வந்துட்டுவாங்க. நல்லா இருக்கா? போன தூக்கி தூரறீங்க. யார் போனது? என்னப்பா வேணும்? வந்து சத்தம் கொடுத்துட்டு போகுது. ஆமாம், எல்லாருக்கும் ஊமச்சாமியான இருக்கிறாங்க. அதனால் அதை பேச வைக்கணும். 4 பேர் கேட்கும்போது பதில் சொல்லணும். போ, கட்டியாக நடக்கும். போய்ட்டு வா. கருப்பசாமிக்கு காரைக்குடி தேவகோட்டை. உத்தரவு இல்லையே நாச்சா, இன்னைக்கு உத்தரவு தான். வாங்க, கால் வந்துட்டு வாங்க. யாரா வந்தேள்? யாரு? அப்படியா? மனைவி இல்லையோ? இப்போ நீங்கள் வந்து நிற்கலாம். இப்போ தான் முறை கரெக்ட். எப்படி ராம்நாடு சொல்லிட்டு முன்னால் போவா? ஏ கிளவி, என்ன சொல்லிக் கொடுக்க நீ? பிள்ளைகளை கெடுக்கியா? ராம்நாடு சொல்லிட்டு முன்னால் போவான். என்னப்பா வேணும்? கண்ணை மூடுறா. வெளிநாட்டுக்கு எதுவும் போனேன் இதுவரை? போயிட்டு ஏமாந்து வந்தியா? கெடிக்காரத்தில் இருக்கே. கால் வந்துட்டு வா. போயிடா. அவனை பார்த்து சொந்தக்காரங்களுக்கெல்லாம் லேட்டாகி தான்டா சொல்லணும். 3 ஆண்டு காலங்களாக கடன்பட்டு டாக்குமெண்ட் பத்திரம் சம்பந்தமான விஷயத்தில் மனதை பறிகொடுத்து வேதனைகள் நடக்கும். புரியுதா? இதுக்கெல்லாம் காரணம் செய்வன விவரைகள் காரணம் கிடையாது, கிரகங்கள் ஒரு காரணம். இந்த கடனிலிருந்து உன்னை மீட்டி மகாலட்சுமி நடத்தோட வாழ வச்சா போதுமா? வேறு என்ன வேணும்? இவளுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனையாக இல்லை. உனக்கு தான் அடிக்கடி சோர்வும் குழப்பமும் இருக்குது. நீக்கி தரேன், ஆபத்து இல்லாமல் காப்பாற்றுறேன். இந்த அப்படி நல்லா ஒரு பிள்ளையை பற்றி மட்டும் பேசணும், தனியாக தான் பேச முடியும். என்ன தனியாக தான் பேச முடியும். போ வாப்பா. நோயுற்று தளராமல் நொந்தே மனம் போ. அங்கே கும்பிட மாட்டேல, தெரியுமில்ல எனக்கு. அங்கே கும்பிட்டு வா. பாயில் கிடவாமல் பரமனடி சேர்வார் தானே. அடுத்து கேரளா புனலூர். கேரளா புனலூர். புனலூர் புனலூர் புனலூர். இடையில என்ன உடல்நிலை யாருக்கு சரியில்லை? அம்மாவுக்கு என்ன செஞ்சுது? கல்யாணம் முடிச்சுட்டானா?
வீட்டு பக்கம் ஒரு கடை அடைச்சி கிடக்க யாருக்குள்ளது அது? ஆ ஆ வாசல் வந்து வீட்டு வாசல் மாதிரி தெரியாமல் இருக்க, அடைச்சே கிடக்கு. அதான் கால் வந்துட்டு வாங்க, டொண்டான்னு பார்ப்பான், டொண்டான்னு. பச்சை கிளி முத்துச்சர. தம்பி, வேறு என்ன விசேஷங்கள்? என்ன பழக்கம்லாம் கையில் இருக்குது? எந்த பழக்கம்? இப்போமா முன்னாலேயா? எப்போவே இல்லை. அது எப்படி சொல்லுவான்? அவன் பொய் மட்டும்தான் சொல்லுவான், உண்மையை சொல்றதுக்கு வழியே இல்லை. சரக்கு கூடுறவில் சரக்கு அடிப்பியோ? வெளியில் வீச்சம் இல்லாத அழகாக அடிப்போம் போலுக்கு. என்ன கால் வந்துட்டு வா. என்ன வியாபாரம்? என்ன கடை? சலூன் கடை. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்கள் ஊரில் இருந்து 29 கிலோமீட்டருக்கு தாண்டி போனால் முருகப்பெருமான் வராரு. எங்கே இருக்குது முருகன் கோயில்? குன்றக்குடி இருக்குது முருகப்பெருமான், பெரிய கோயில். அதனால் இப்போ 2 ஆண்டு காலங்களாக கடன்களும் மனவேதனையும் அடைந்து துயரமடைந்து கொண்டு இருக்கிறீர்கள். இந்த நிலைகளிலிருந்து மாற்றமும் வேணும். இவனுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு துணையும் வேணும். துணை தானே வேணும். அது எவ்வளோ இருந்தால் என்ன அப்படின்னு இவன் நினப்பு. என்னடா தம்பி, ஆனால் முறையான கல்யாணத்தை முடித்து வாழணும் என்பது உன்னுடைய ஆசை. அதுக்கு கட்டுப்படாதது இவனுடைய தோசை. கால் வந்துட்டுவான். கெட்டிக்கார பையன். நேரம் கண்டு போய் சொல்லுவான், நேரம் கண்டு உண்மையை சொல்லுவான். உண்மையா இல்லையா? உன் புருஷன் அப்படி தான். அதனால தான் இந்த பேரும் அப்படி இருக்கான். இந்த தை மாதத்திலிருந்து புனிதமான வாழ்க்கை கிடைக்கும். இன்னையிலிருந்து வருமானம் பெருகும். இந்தா எல்லாம் நல்லா நடக்கும். ஆமாம், உங்கள் வீட்டு பக்கம் ஏன் மட்டும் திருப்பதி வெங்கடாஜலபதி வராரா? என்ன விஷயம்? எங்கே போவிய? திருப்பதிக்கு போய் எத்தனை வருஷம் ஆகுது? இந்த வருஷம் இவனை கூப்பிட்டு போயிட்டு வா. போயிட்டு வா, நல்லா இருக்கு. போயிட்டு வா. அங்கே போய் முட்டையை போட்டு வா. அது ஏமுங்கிற விஷயத்தை பின்னால் சொல்லுதுட்டா. ஏம்னு தெரியுமா? உனக்கு உங்கள் அப்பன் தொழில் தெரியுமாடா? தெரியாது. ஏன் படிக்கலை? படிச்சிருந்தா திருப்பியிலே உனக்கு தொழில் கிடைக்கும். சரி, கால் வந்துட்டு வாங்க. கால் வந்து போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. கர்மசாமிக்கு கேரள தேசம் வாப்பா. மலையாளம் நெய்யாற்றின் கரை ஒருட்டை விட தமிழ் பாண்டித்யம் அறியுமோ? குறைச்சி அறியும். கால் வந்துட்டு வா. பாலக்காடா? பாலக்காடா? பாலக்காடு அல்ல. இப்படி ഈ வையகத்திலே ஒரு யோக்கியன் ஒன்று இருந்தால் அது பாலக்காட்டு மாதவன் மட்டும் തന്നെ கேட்டோ. கால் வந்துட்டு வரலாம். ഈ ലോകത്തിലെ യോഗ്യവനും ஒன்று உண்டெങ്കിൽ அது நமது பாலக்காட்டு மாதவன் மட்டும் തന്നെ. என்ன வரலாம். சர்க்குருநாதா சாந்த சுரூபா. என்னப்பா ஒரு இடம் சம்பந்தமாக ஒரு கேள்வி இருக்கு. என்ன விஷயம்? என்ன இடம்? அதை நீ வச்சிருக்க முடியுமா? வச்சுக்கிட போறியா, விற்க போறியா? புரியல. இந்தா அதை விற்று வேறு செல்வத்தை தர வெற்றியாகி தெரிஞ்சுக்கா. போ, அவளை வர வைக்கிறேன். சந்தோஷமா போ. கர்மசாமிக்கு மகனுடைய வாழ்வை பற்றி கேட்டு வந்தது யார்? வாடா தம்பி. இந்த ஊர்டா உனக்கு? பாலக்காடு. கால் வந்துட்டு வா. உன் பையனா? உனக்கு பையன் இருக்கானா? விளையாட்டு பொம்மைகள் வினை தேடும் வகைகள். சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம,
சிவன் கோயில் எங்கேப்பா இருக்குது? அதான் சிவாய நமன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். கால் வந்துட்டு வா. நமச்சிவாயம் என்ன சொல்வோமே, நால்வகை தீமைகள் வெல்வோமே. நால்வகை தீமை என்னலாம்? பிறப்பு, இறப்பு, ஆசை, கோபம் என்னும் நால்வகை தீமைகளை வெல்ல வேண்டும் சொன்னார். புரிகிறதா? உன் பையனுக்கு என்னடா வேணும்? கண்ணை முடிக்கா. என்ன கருப்பசாமி, அவனை சொல்லும்போது நெத்திய தலைவர்கள் என்ன செய்யும்? அவன் தலையெழுத்து என்ன இருக்கு? அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பி இங்கே இருக்க மாட்டான்னு சொல்லியாச்சு. ஃபாரினுக்கு அனுப்புதியா? கால் வந்துட்டு போ. பரவாயில்லடா. அந்த பைசா நஷ்டங்களை எல்லாம் தீர்த்து உனக்கு வாங்கித்தாரேன். உன் பிள்ளைய வெளிநாட்டுக்கு அனுப்பி பெட்டி ஆக்கித்தாரேன். போய்ட்டு வா. கருப்பசாமிக்கு அப்படியா? பையனுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யார்? வாமா. பையன் உண்டோ? எவ்வளோ உண்டு? காளியம்மா எவ்வளோ உண்டு? கால் வந்துட்டு வா. சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார். நெவர். அம்மா பராசக்தி, என்னம்மா வேணும் பையனுக்கு? மோசமா கடன் பட்டிருக்கான், தண்ணி அடிக்கான், நிறைய குற்றங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் சேர்வாரோடு சேராமல் சும்மா ஊர் ஒம்பை இழுத்துக்கிட்டு ஓடி விளையாடுறான். தப்பு இல்லையாலாம்? மாற்றி தரேன், உன் பிள்ளைய வாழ வச்சு தரேன். கால் விட்டுவான். மிட்டாய் வாங்கி கொடுவான் பிள்ளைக்கு. அம்மியா எடுத்துப்பான். சின்ன புள்ள மாதிரி சுற்றுது எருவ மாட்டது. ஏக்கா என்னக்கா பேசுகிற? இந்தா கருப்பசாமிக்கு முதல்ல ஒரு பிள்ளையை திருத்தி தரேன். அடுத்து உள்ள வாழ்க்கையில பார்ப்போம். நல்லா இருக்கும். போயிட்டோம். அவ்வளோதான். எட்டனா திட்டா பத்தனம் திட்டா. எட்டனா திட்டவா பத்தனா திட்டவாப்பா? பத்தனா திட்டா. எந்திரிங்க. என்ன சத்தம் கேட்காங்க? அச்சரி புச்சரி குச்சரி பொச்சரி. ஏம்மா உனக்கு சொன்ன பிறகும் இந்த பிரச்சனையை எடுத்துக்கிட்டால் இதை வீட்டுக்கு பார்க்காம இல்லை நேரத்தோட ஒத்தையா போக முடியாதா? அவளை கூட்டு போ துணைக்கு. என்னாச்சு? பகவதி அம்மை வாராள எங்கே இருக்கா? பக்கத்திலே உண்டு. முத்தாரம்மன் பகவதி. என்னப்பா வேணும் உங்களுக்கு இப்போ? என்ன பொருள்? காட்டுங்க. என்ன முத்து? ஓ, ஆழ்கடல் முத்து. ஆழ்கடல் முத்தான் உலகம் முழுக்க வைக்கலாமே. பின்ன என்ன? ஆணி முத்து ஏங்கி வந்தேன். ஆணி முத்தா? நல்ல முத்தா? விளைஞ்ச முத்து. இந்த விரலை பிடி. ஏய், வேணும்னு பிடுறா. சிக்கனி பிடுறா. கொட்டலை பேர ஏனே 100 பொம்பளைகிட்ட பேசி பழகுது யாருலவா? 100 ஸ்திரீட பழகுது. அது யார்? கால் வந்துட்டு வா. நீ உட்காரா தம்பி. குண்டப்பா எதிக்க முடியாது. யார்ட்டு அதெல்லாம் வச்சு பிடிச்ச? இந்த அங்கே வா. இந்த மாதம் அது விலை போயிருண்டா. ஆமாம், வித்துடலாம். ஜெயிச்சு தரேன். நல்லா இரு. உனக்கு என்னடா வேணும்? யாருக்கு? சரி. அப்பாவுக்கு சோம் இல்லையா? கண்ணை மூடு பாப்பா. நீ கருப்பசாமி என்னையா அது? அந்த விபூதியை போடு. அடுத்த முறை என்னைய பார்க்க கூட்டுவா. இந்தா கூட்டுவா. ஜெயிச்சு தரேன். நல்லா இருக்கும். பக்கத்தில் வாக்கா.